வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மார்ச் 8 பாக்கியலட்சுமி சீரியல் எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஆல்ரெடி நேத்து நம்ம எபிசோட்ல வந்து பார்த்த மாதிரி கோபி வந்து இனியாவையும் ஆகாஷையும் பற்றி வீட்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் சொல்றாங்க. அந்த பையன் வேற யாரும் இல்ல, செல்வியோட பையன், நம்ம வீட்டு வேலைக்காரியோட பையன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி பார்க்கறாங்க. பாக்கியா அழுதுட்டே இருக்காங்க. ஈஸ்வரி வந்துட்டு பயங்கரமா போய் திட்டறாங்க. இனியாவ அடிக்க போறாங்க. செல்வியும் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இனியாவிடம் போய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல இது வந்து உனக்கு லவ் பண்ற வயசா? நான் அவனை மச்சான்னு கூப்பிடுவேன்னு நினைச்சியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. லவ் பண்றதுக்கு வேற பையனே கிடைக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, நீ என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி அங்க போயிட்டு அவங்க செல்வியுடன் சேர்ந்து வீட்டு வேலைக்கு போவியா? அப்படித்தான் காசு சம்பாதிச்சு சாப்பிட போறியா? அப்படின்னு சொல்லி அவளை திட்டுறாங்க. எல்லாருமே இனியா பாப்பாவை ரொம்பவே திட்டிட்டு இருக்காங்க. பாக்கியாவையும் ஈஸ்வரி வந்து, பாக்கியா, இதுக்கெல்லாம் காரணமே இந்த பாக்கியாதான். பாக்கியாவோட இடம் செல்விக்கு இடம் கொடுத்து வச்சனாலதான் இவ்வளவு பெரிய விஷயம் வந்திருக்கு. குடும்ப விஷயத்தையெல்லாம் செல்வி கிட்ட சொல்லி அவகிட்ட ஒரு வீட்டாள் மாதிரி நடந்துகிட்டது. இதுதான் காரணம். அதனாலதான் பையனை விட்டுட்டு இனியா கிட்ட பழகச் சொல்லி சொத்த ஆட்டை போடலாம்னு சொல்லி பழகி இருக்கா. அப்படின்னு சொல்லி செல்வியும் திட்டறாங்க. பாக்கியாவையும் திட்டிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டி உடனே கோபி வந்துட்டு, அம்மா, பாக்கியா என்னமா பண்ணுவா? இதெல்லாம் இனியா பண்ண தப்பு. பாக்கியாவுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பாக்கியா எப்பவுமே இனியாவை கண்டிப்பாகத்தான் வச்சிருப்பா. நான் தான் இனியாவுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பாட்டி கேட்கவே இல்லை. பாக்கியாதான் காரணம். இது நடந்ததுக்கு முழுக்க பாக்கியாதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை ரொம்பவே கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பாக்கியா ரொம்பவே ஷாக்கிங்கா, ஏன் நம்மள ஏன் பலி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து ரொம்பவே பாவமா நிற்கிறாங்க. அப்புறம் எழில வந்து திட்டறாங்க. இதெல்லாம் வந்து அண்ணன்கள் பண்ண தப்பு. எழிலன் வந்து சத்தம் போட்டு இந்த மாதிரி வந்துட்டு திட்டறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன்கள் எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாலதான் இப்ப தங்கச்சியும் வந்து லவ் பண்ணிருக்கா. நம்ம அம்மா வந்து அண்ணனுக்களுக்கு மாதிரியே நம்மளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நினைச்சா. எழிலன் வந்து ஒரு நல்ல பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வரல. அதுவும் கஷ்டப்பட்ட பிள்ளை. இன்னொரு குழந்தைக்கு அம்மாவாதான வந்தா அப்படின்னு சொல்லி அமிர்தாவை டார்கெட் பண்றாங்க. அமிர்தா வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. உடனே எழிலன் வந்து அமிர்தாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இதெல்லாம் நடக்கும்போது மறுபடியும் எல்லாரும் இனியா பக்கம் திரும்புறாங்க. இனியாவை வந்து பயங்கரமா திட்டறாங்க. செல்வியிலிருந்து எல்லாருமே பயங்கரமா திட்டறாங்க. கோபியும் வந்துட்டு திட்டறாங்க. ஆனா கோபி வந்து பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும்போதே அக்கா அக்கா ன்னு சொல்லிட்டு செல்வி உள்ள வராங்க. கரெக்டான டைமிங்குக்கு உள்ள வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க வந்துட்டு உள்ள வந்தவுடனே ரொம்பவே கேஷுவலா, என்னக்கா, நான் ரெஸ்டாரண்ட்ல இருந்து கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னாங்க. அதான் என்னன்னு சொல்லி கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாருமே வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. செல்விக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது? ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க? என்ன ஆச்சு? ஏன் இனியா அழுவுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸ்வரி வந்து சொல்றாங்க, என்ன எல்லாமே நீ சதி பண்ணி போட்ட திட்டம் தானே இது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே செல்வி வந்துட்டு, என்னமா திட்டம்? இது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பயங்கரமா, நீ வேலை பார்த்துட்டு நாங்க போடுற சோறை சாப்பிட்டுட்டு எங்களையே வந்து துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. செல்விக்கு வந்து ஒண்ணுமே புரியல. நீங்க என்னமா சொல்றீங்க
அப்படின்னு கேக்குறாங்க. நடிக்காத அப்படின்னு சொன்னா நான் ஏமா நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கேஷுவலாதான் கேக்குறாங்க. ஆனா ஈஸ்வரி வந்து ரொம்பவே கோவமா கேக்குறாங்க. செல்விக்கு எதுவுமே தெரியாததுனால அவங்களுக்கு வந்து புரிய மாட்டடிங்க. இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னே புரியல. உடனே வந்துட்டு நீ உன் பையனை வந்து என்ன தைரியம் இருந்திருந்தா எங்க இனியா கூட பழக விட்டுருப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே செல்வி சொல்றாங்க, என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. இனியா கூட அவன் நல்ல ஃப்ரெண்டாதான பழகுனான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே செலியன் வந்துட்டு சொல்றாங்க, உங்க பையன் பண்ண காரியத்தை பாருங்க. என் பையன் கூட எங்க பொண்ணு கூட பழகி அவள லவ் பண்றான். இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இல்ல, என் பையன் மேல அபாண்டமா பலி சொல்லாதீங்க. அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி பண்ணக்கூடிய பையனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு கோபி செல்வி அப்படின்னு கோவமா கத்துறாரு. கத்துன உடனே வந்துட்டு செல்வி வந்து சார். என்ன சார் அப்படின்னு கேட்ட உடனே நான் அவன் அனுப்பிச்ச மெசேஜ் எல்லாம் நாங்க பார்த்தாச்சு. நீ வந்து சும்மா நடிக்காத. எச்ச கிளாஸ் கழுவுறவதான நீ. உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா உன் பையன் வந்து என்னோட பொண்ணுகிட்ட பேசிருப்பான். காலையில காபி ஷாப்ல என் குழந்தை கூட உட்கார்ந்து அவன் பேசிட்டு இருக்கான், சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அந்த காபி ஷாப்புல அவனுக்கு தகுதி இருக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேக்குறாரு. உடனே செல்வி வந்து அழுதுகிட்டே சார் சார் னு சொல்றாங்க. உடனே இனியாதான் அந்த காபி பில்ல கூட கட்டிருவா. உன் பையனுக்கு அதுக்கு கூட தகுதி கிடையாது. ஆனா என் குழந்தைய அவன் லவ் பண்றா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஹாஷாவே செல்விய வந்து திட்டறாங்க. பாட்டிலிருந்து எல்லாருமே திட்டறாங்க. பாக்கியா வந்து முறை மட்டும் பாக்குறாங்க. எதுவுமே தெரியல. செல்விக்கு சப்போர்ட் பண்றவங்களா இல்ல. செல்வி மேல எந்த தப்பும் இல்லன்னு தெரியல. வெயிட் பண்ணிதான் பாரணும். கோபி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, இன்னும் ஒரு செகண்ட் கூட நிக்க கூடாது. அவ வெளிய போ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாட்டிமா எல்லாருமே வந்து செல்வியை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க. என் பையனும் அப்படி பண்ணிருக்க மாட்டா, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு வெளிய போறாங்க. ரொம்பவே ஏங்கி அழுதுட்டே தான் வராங்க. வாசலுக்கு வந்த அக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு கேக்குறாங்க, பாக்கியா வீட்ல எதுவும் பிரச்சனையா? ஒரே சத்தமா இருக்கு. நீ எதுக்கு அழுதுட்டே இருக்க? எதுவுமே சொல்லாம நடந்து ரோட்ல வந்துட்டு இருக்காங்க. ரோட்ல வரும்போது இப்படி நம்ம ஆகாஷ் வந்து நம்ம அசிங்கப்படுத்திட்டானே, உங்க வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ஆகாஷ் திட்டறாங்க. திட்டிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு ஆகாஷ் வந்து போன் பண்றாங்க. போன் பண்ணிட்டு நீ இப்ப இங்க இருந்தாலும் சரி வந்து 10 நிமிஷத்துல வந்து வீட்ல இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மறுபடியும் போன் கட் பண்ணிட்டு அழுதுகிட்டே தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆகாஷ் இரண்ட் கிட்ட இருந்துட்டு அம்மாதான் போன் பண்றாங்க. வீட்டுக்கு வர சொல்றாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பயந்துதான் கிளம்புறான். அம்மாவுக்கு எப்படி தெரியல, என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பயந்துட்டுதான் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறான். வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கும்போது செல்வியும் வந்துறாங்க. வீட்டு வாசல்ல வச்சு செல்வி வந்து அவனை வந்து கேறாங்க, என்னடா காரியம் பண்ணிவ வச்சிருக்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேறாங்க. ஆகாஷ் வந்து அமைதியா நிக்கறான், அழுதுட்டே நிக்கறான். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே அவங்கள பாக்குறாங்க. பார்த்தா உடனே எங்கேயும் வந்து என்ன அசிங்கப்படுத்தாத, வீட்டுக்குள்ள வந்து அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்துட்டு இது எத்தனை நாளா நடக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஏன் இப்படி பண்ண? இனியா பாப்பா கிட்ட ஏன் பேசு போடுற? தெய்வம் பாக்கியா அவங்க பொண்ண போய் நீ காதலிப்பியா? உனக்கு காதலிக்கிறதுக்கு வர பொண்ணே கிடைக்காது, உனக்கு காதலிக்கிற வயசா இது அப்படிங்க சொல்லிட்டு ஆகாஷ் வந்து பலர்னு அறை விடுறாங்க. அவரும் அறைய வாங்கிக்கிட்டு
அழுதுகிட்டே நிக்கறாரு, எதுவுமே பேச மாட்டடிங்கறாரு. ஏன் இனியா கிட்ட மட்டும்தான் பேசுவியா, என்கிட்ட பேச மாட்டியா, வாய தொறந்து பேசு, எவ்வளவு நாளா நடக்குது இது, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டறாங்க. திட்டிட்டே இருக்கும்போது அந்த எபிசோட் அதோட முடிஞ்சிருது. நம்ம அடுத்து வந்து என்ன நடக்கும், செல்விக்கும் பாக்கியாக்கும் இனியா வந்து மனசு மாதிரி இருப்பாங்களா என்னன்றது எதுவுமே தெரியல. நம்ம வெயிட் பண்ணிதான் பார்க்கணும். அப்கமிங் எபிசோட்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ பிரண்ட்ஸ். டாடா பாய். தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க பிரண்ட்ஸ். டாடா பாய். தேங்க்யூ பிரண்ட்ஸ்.